ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வேறு லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலிவேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ யார் டைட்டில் வின்னர் அப்படின்றது இன்னும் வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா யாரெல்லாம் பிஆர் வச்சுட்டு போகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு தனித்துவம் வந்து கொடுக்கப்படுது, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. யாரெல்லாம் பிஆர் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களாம் வந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வாக்குகள் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னதான் கேம் வந்து அவங்க ஆடினாலும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை நிகழ்வுகளில் அருண் வந்து எவிக்ட் ஆகிருக்காரு. அதாவது எல்லார்கிட்டையும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருக்காரு. ஸோ யார் எவிக்ட் ஆகுன்னு நினைக்கிற போது எல்லாம் விஷால், பவித்ரா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் அருணுடைய பேர் யாருமே சொல்லலை. அருணை வந்து கடைசியாக காமிச்சு எடுத்திருக்காரு இன்றைக்கி. அடுத்து ஃபஸ்ட் ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, எக்ஸ் கண்டஸ்டன்ஸு என்ன நினைக்கிறாங்க, வெளியேருந்து வந்தவங்க இந்த இருக்க கண்டஸ்டன்ஸ் பற்றி அதை வந்து கேட்டிருக்காங்க. அதை கேட்டு அவங்களுக்கு ஒரு ரோஸ்ட் சின்னதாக, பெருசெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வேலையாக தானே இவங்க சொல்லி தானே உள்ளே வந்திருக்காங்க, ரவீந்திரம் சாச்சனாவும். ஸோ அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. என்ன கொஞ்சம் வன்மம் கக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னுக்கு சொல்லிட்டு போயிட்டார் போல். அதுக்கடுத்து டாப் 8 கண்டஸ்டன்ஸ் இவங்களில் எப்படி நினைக்கிறீங்க, உள்ளே வந்து உங்களை ஏதாவது இம்பேக்ட் பண்ணாங்களா கேம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசும்போது பயங்கர கிளாப்ஸ் தான். சரி, அதுவும் முத்துக்குமரனுக்கு அரங்கம் எல்லா சைட்லேருந்தும் பயங்கரமான கற்று. அதுக்கடுத்து அதிகமாக கற்றுனது வந்து சௌந்தர்யாவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து தகவல்கள் வருது. ஸோ அரங்கில் இருந்தவர்கள் கொடுத்த ஒரு அதிர்ச்சி இது. ஸோ மற்ற யாரும் ஃபேண்டம்ஸும் வரல போல். முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா ஃபேண்டம்ஸ் போனால சவுண்டு வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்ச உடனே அந்த கிளாப் சீன்ஸ்லாம் வந்து முடிஞ்ச உடனே எல்லா கிளாப்ஸும் வந்து வந்தவுடனே மற்ற யாருக்கும் அந்த அளவுக்கு ப்ரியாரிட்டேஷன் வந்து கொடுக்கலையா, ப்ரையாரிட்டி எதுவும் வந்து அடுத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. அடுத்து செகண்ட் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒருத்தவங்களா உட்காந்து கண்டஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது, அதில் நம்ம முத்து சௌந்தர்யா விட்டுருங்க, மிச்சம் எல்லாரும் வந்து ஒரு கருத்துக்கள் வந்து மாற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ப்ரோமோ. தேர்ட் ப்ரோமோவில் அருண் வந்து எவிக்ட் ஆகிருக்கார் அப்படிங்கிறது தான். இதுக்கு நடுவில் ஒரே ஒரு டாபிக் வந்து மிஸ் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது சுனிதா வந்து சௌந்தர்யா வந்து பிஆர் வச்சு தான் ஆர்கானிக்காக இல்லாமல் இன்ஆர்கானிக் சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்குல்ல, அதை எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்திருக்காரு டாப்பிக்கை. பரவாயில்லடா அடித்து தூக்க போகிறாங்கடா அப்படின்னு நினச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லையா. எடுத்துகிட்டு வந்து சுனிதாவுக்கு தான் போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. நீ என்னம்மா இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்க என்ன அப்படின்னு போட்டு அடித்து சௌந்தர்யா ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காப்புல விஜய் சேதுபதி. இப்படி தான் நீ வரணும்மா, என்ன நீ தப்பு பண்ணிட்ட, நீ தெய்வம்மா, குல விளக்கு, எங்களுடைய மாணிக்கம், நீ இப்படி தான் வந்து பிஆர் வச்சுட்டு உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அரங்கத்தில் இருந்தவர்களுக்கே அதிர்ச்சியான். என்னடா அது, நம்ம ஏதாவது நான் அவங்களுக்கு பயம், ஏன்னா சௌந்தர்யா ஃபேமிலி உள்ளே இருக்காங்க, ஐயோ ஏதாவது ஆயிரம் பயந்துட்டு இருக்கிறபோது சுனிதா போட்டு அடி பொழக்கிறாப்புலையா. எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம், உள்ள மக்கள் வந்து நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்தலாம், வெளியே மக்கள் தான் கொடுக்குறாங்கிறத நீங்கள் எப்படி சொல்லலாம், அதை எப்படி நீங்கள் சொல்கிறது, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு அவனை சுனிதா போட்டு ஓடுன்னு ஓட்டியிருக்காப்புல. இந்த சைடு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து குதூகலிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் இன்றைக்கி நடந்திருக்கு. நான் கேட்டேன் உடனே, என்னப்பா அது எப்படி அது ஃபேர் ஆகும் கேட்டேன். இல்லை அதுதான் எங்களுக்கே ஷாக்கு, நாங்கள் பார்த்தோம் நேரில், அரங்கில் இருந்தவர்கள், அரங்கில் பார்த்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ஷாக் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி சனிக்கிழமை. 4 டாபிக் தான். மொதல் ப்ரொமோ பற்றி அவர் விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்திருக்காங்க அவங்கள பற்றி வந்து கண்டஸ்டன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது, சுனிதாவுடைய பிஆர் டாப்பிக்கு, முத்துக்குமரன் சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸு, 5வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அருணுடைய எவிக்ஷனுக்கு கொஞ்சம் நடந்த ஒரு கிமிக்ஸ், அவ்வளோதான். அடுத்து ப்ராங்க் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதாவது ப்ராங்க் இல்லை ஃப்ராங்க் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அந்த வந்தவங்க எல்லாருமே ரீவிசிட் தான். அவங்க யாருமே வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ண வரல, ஜஸ்ட் விசிட் பண்ணி ஹாய் சொல்லிட்டு ஆடல் பாடல் டாஸ்கில் வந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ஆக மொத்தம் அடுத்த சீசன் உள்ளே போகிறவங்க கண்டிப்பாக பிஆர் வச்சுட்டு போங்க, அப்போ தான் அவங்க மதிப்பாங்க, இல்லாட்டி மதிக்க மாட்டாங்க. சரியா? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.